உதயசூரியன் அவர்கள் வாழ்த்துறை நல்க வந்தவர். நேரத்தையும் காலத்தையும் கருதி நீங்கள் பேச வந்து எங்களுக்கு வழிவிட்டிருக்கிற விஷயந்தம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற ஒன்றிய குழு தலைவர் கள்ளக்குறிச்சி சகோதரி திருமதி அலமேலு ஆறுமுகம் அவர்களே, சங்கராபுரம் ஒன்றிய குழு தலைவர் சகோதரி திருமதி திலகவதி நாகராஜன் அவர்களே, சின்னசேலம் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் அன்புமணி மணிமாறன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுரேஷ் அவர்களே, ஊராட்சி 251 விவசாயிகளுக்கு 2,41,00,000 ரூபாய் கடன் தொகையாகவும், தாட்கோ மூலமாக 4 பயனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாயும், தொழிலாளர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக 4 பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக 7 பயனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாயும், இது போன்று ஏறத்தாழ 2428 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் 10,04,39,000க்கான உதவிகளை வழங்குகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஏனைய மாவட்ட அலுவலர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த பட்டா வழங்குகிற நிகழ்ச்சி தொடர்ந்து இதில் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய உதயசூரியன் அவர்கள், ஏன்னா உதயசூரியன் தான் நாங்கள் இல்லை, உதயசூரியன் தான் நாங்கள், ஏன்னா உதயசூரியன் தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். உதயசூரியன் நாங்கள் வர முடியுமா, அமைச்சராக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா? அதனால உதயசூரியன் நமக்கு தேவையானவர். அதே நேரத்தில் உதயசூரியன் எந்த அளவுக்கு சாமர்த்தியமானவர்கள், வேலுவோ அல்ல வசந்த கார்த்திகே எங்களுக்கெல்லாம் கூட அவருக்கு என்ன சாமர்த்தியம் கேட்டா, இப்ப அவசர காலம், என்ன அவசர காலம், நாளைக்கு அறிவிப்பாங்களோ, நாளைக்கு மறுநாள் அறிவிப்பாங்களோ, 29ஆம் தேதி மேலவை தேர்தல் முடிந்தவுடனே ஒன்றிய அரசாங்க தேர்தலை அறிவிக்குமோ என்ற பத்திரிகைக்காரர்கள் ஆலோசனை செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். வார பத்திரிகை தேதியை குறிப்பிட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த நண்பர்களாக என்னைக்கு தேர்தல் வந்தோம் என்று அவரவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரம், ஏன்னா தேர்தல் அறிவித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த காலகட்டங்களில் நாம் அரசு நிகழ்ச்சி நடத்த முடியாது. தேர்தல் அறிவித்துவிட்டால் அரசு நிகழ்ச்சி நடத்த முடியாது. அதை அறிந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல ஏறத்தாழ 7 நிகழ்ச்சிகளில் நேற்று திருப்பத்தூர் மாவட்டத்திலே கலந்து கொண்டேன். வசந்த கார்த்தி அவருடைய தொகுதியிலே இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி தான் வைத்தார். மணிகண்டன் அவர்கள் அவருடைய தொகுதியில ஒரு நிகழ்ச்சி தான் வைத்தார், காலம் நேரம் புரிந்து கொண்டு. ஆனாலும் உங்களுடைய எம்எல்ஏ 2 நிகழ்ச்சி, என்னன்னு கேட்டா மலையில ஒரு நிகழ்ச்சி, இங்க ஒரு நிகழ்ச்சி. எவ்வளவு சுயநலக்காரர் இருப்பாரு, அங்க ஒரு நிகழ்ச்சி இங்க ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு நாங்கள் பட்டா கொடுத்தோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். மலையிலே அந்த உறுதி சான்று என்பது 50 ஆண்டு கால போராட்டம், 50 ஆண்டு காலமாக கிடைக்கின்ற ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதை விட ஒரு சாமர்த்தியம் நான் சொல்றேன். இப்ப இந்த பெண்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து, உங்கள் உழைப்பை அங்கீகரித்து உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய திருப்பதியிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் மாசம் உங்க அக்கௌண்ட் வர்ற ஒரு நிகழ்ச்சி. இதுல நான் மனு வாங்கி கொண்டு அரசின் சார்பாக மனுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த பணம் வர ஆரம்பிச்சது. 5ஆம் தேதி ஆனா எல்லாருக்கும் பணம் வந்துருக்கு, கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து எப்படி பார்த்தது பெண்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது எங்க உளுந்தூர்பேட்ட தொகுதி வந்து எடுத்துக்கொண்டால் அந்த தொகுதியில் 58,979, கள்ளக்குறிச்சி தொகுதியில 53,451, ரிஷிவேந்திய தொகுதியில 50,203. ஆனா இந்த மாவட்டத்திலே அதிகமாக மகளிர் உரிமை தொகுதி எதுங்க பெறாங்கன்னா சங்கராபுரம் தொகுதியில் தான் 74,646. என்னாச்சுன்னு கேட்டா என் கார்ல ஏது வசந்தம் கார்த்திக்கும் உதயசூரியனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சொன்னார், நீயாவது சில நேரங்களில் பெங்களூருக்கு போயிட, ஏற்கனவே ஏதோ 2 கோரிக்கை வச்சியப்பா, அது என்னன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, பூட்ட மாரியம்மன் கோயில் எனக்கு நல்லா ஞாபகம். ஒரு காலத்துல
கூட்ட மாரியம்மன் கோயிலுக்கு அநேகமா எனக்கு வயது வந்து 11 இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவுடைய அக்கா பெரியம்மன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் பஸ்ஸு கிடையாது கூட்டைக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த கூண்டு வண்டி கட்டி அதில் தான் வந்து அங்கேயே பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு போகிற காலங்கள்லாம் உண்டு. கலெக்டருக்காக சொல்கிறேன். இன்னும் நிகழ்ச்சி சங்கராபுரத்தை தாண்டி தான் பூட்டைக்கு போக முடியும். மாரியம்மன் கோயில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில். அதை சீர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கோரிக்கை மீது வைத்தார். என்னுடைய லெட்டர் பேடில் அது டைப் செய்ய இந்த நிதியாண்டே அது நடைபெற வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு நாங்கள் கடிதம் பணத்தை முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட மந்திரியும் ஒதுக்கணும். ஏன் காலையில இன்றைக்கு காலையில இந்த ரிஷிவந்தன் தொகுதியில் இருக்கிற இந்த கூனூர்ல ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று தொடக்க விழாவுக்கு போன நேரம் இன்னும் கூட குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 1338 திருக்கோயில்களுக்கு உடம்புக்கு எடுத்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. அதாவது கும்பேஸ்வரர் எடுத்திருக்கிற 1338 கோயிலுக்கு பணம் செலவு பண்ணி கும்பேஸ்வரர் நடத்துகிற ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியா இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை போல என்றைக்கும் சொல்றேன். பராசக்தியில கலைஞர் அவர்கள் 1953 கதவரசன் எழுதுகிற பொழுது கூட என்ன எழுதினார் என்று சொன்னால், சிவாஜி கணேசன் பாத்திரத்தில் குணசேகரன் பாத்திரத்தில் கோட்டில் பேசியிருப்பார். கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவரின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாது. இவரு முந்தியா அவரு முந்தியா இவர் எத்தனை ஒரு செஞ்சார் அவர் எத்தனை அப்படிதான் இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருப்போர் மக்களுக்காக போட்டி போடுவது என்று தவறல்ல. அதன் மூலமாக மக்களுக்கு பலன் வந்து சேரும். அது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இங்கே நம்முடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சங்கராபுரம் மூங்கில் துறைப்பட்டிலிருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் ஒரு பாதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் காட்டி பாதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் உதவி செய்து இது 2 பேருக்கு தான் ரோடு. 2 பேருக்கு இந்த ரோடு. இந்த ரோடு என்னிடத்துல சொன்ன உடனேயே நம்முடைய தலைமை என்ஜினியர் சந்திரசேகர் ஒரு நிமிஷம் நில்லுங்க பார்ப்போம், யாருன்னு தெரியாது இருக்கிறாங்க. இவர் தான் தலைமை என்ஜினியர், சென்னையில இருந்து வந்திருக்கிறார். நான் இவர் கூப்பிட்டு சொன்னேன், இதை போன்று இந்த சங்கராபுரம் தொகுதி என்பதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் அறிந்தவன். 8வது ESSC படித்த காலத்திலேயே மூராபாளையத்தில் வந்து புத்தகம் வாங்கி போனாள். நான் மூராபாளையத்தில் வந்து புத்தகம் வாங்கி போனேன் 8வது படிக்கும் போது சைக்கிள்ல வந்து. இந்த ரோடு எனக்கு தெரியும். நான் ஒரு காலத்துல சேலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா 2 ரோடு தான். ஒன்னு பெரும்பான்மையானவர்கள் முகில் தரப்பட்ட சங்கராபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி போய் தான் சேலத்துக்கு போவாங்க. இன்னொரு வகையான எப்படி போவாங்க கேட்டா நேரா செங்கம் போய் செங்கத்துல இருந்து ஊத்தங்கரை போய் ஊத்தங்கரை இருந்து அரூர் போய் அரூர்ல இருந்து போவாங்க சேலத்துக்கு. 2 பாதை தான். ஆக அந்த பாதை நீளமான பாதை, இது சுருக்கலான பாதை. சீக்கிரம் போகலாம். யாரா இருந்தாலும் தெரியும். திருவண்ணாமலைக்காரன் எந்த வழியாக போகணும்னு கேட்டா 175 பேர் சங்கராபுரம் வழியாக தான் போறான்னு சொல்லுவோம். கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக தான் போறான்னு சொல்லுவோம். ஆக போக்குவரத்து அதிகமா இருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் இந்த ரோடை வந்து மத்திய அரசாங்கம் போடட்டும் என்று முடிவு செய்து NH, அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலே இதை சேர்த்து விட்டார்.